நம்ம செட்டிநாடு காரைக்குடியில் செய்கிற ஒரு ஆத்தென்டிக்கான ரெசிபி கோசுமல்லி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு கத்திரிக்காய் நல்ல விதை இல்லாத நல்ல குண்டு குண்டு கத்திரிக்காய் எடுத்துக்கோங்க. இதை சூடு பண்ண போகிறோம் நெருப்பில் கட்டி. அதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் தடவி அதில் நெருப்பில் சுட்டு எடுக்க போகிறோம். ட்ரெடிஷ்னல் வே கிளாசிக்கல் வேனா இப்படி தான், நல்லா நெருப்பில் சுட்டு அதோட தோலை உரித்து அதை நல்லா ஸ்மாஷ் பண்ணி எடுத்துப்போம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த கத்திரிக்காவை நம்ம நெருப்பில் சுட்டு எடுத்துக்கலாம். ஒரு மெத்தட் இந்த நெருப்பில் சுட்டு எடுத்துக்கிறது. உங்களுக்கு சூடாக இருந்துச்சுன்னா ஒரு நீட்டு வடைக்கம்பி இதுள்ள குத்தி சுட்டுக்கோங்க. இது நல்லா திருப்பி திருப்பி விட்டு நல்லா சூடான பிறகு நல்லா அந்த தோல் எல்லாம் கருகி வரும். அதுக்கப்புறம் எடுத்து நம்ம ஆற வச்சு தோலை உரித்து ஸ்மாஷ் பண்ணிப்போம். இது லேட் ஆகுது, இல்லை இப்போ அடுப்பில் செய்யறது இருந்தால் எல்லா கத்திரிக்காயும் ஒன்றா போட்டு செய்யலாம். இது லேட் ஆகுது அப்படின்னா இந்த தண்ணியில் நல்லா வேக விட்டு இதையும் நல்லா வெந்த பிறகு எடுத்து தோல் உரித்து ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மெத்தட் வேண்டாம் அப்படின்னு இருக்கவங்க இட்லி பானையில் இட்லி வேக வைக்கிற மாதிரி வேக வச்சு அது கத்திரிக்காயோட தோல் உரித்து அந்த உள்ளே இருக்கிறது எல்லாத்தையும் நல்லா ஸ்மாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்க போகிறோம். இதுதான் மெயின் இன்க்ரீடியண்ட் ஆஃப் த ரெசிபி. இந்த கத்திரிக்காயில் செய்து தான் முக்கியமாக, இந்த சுட்ட கத்திரிக்காய் செய்து தான் இதோடைய முக்கியமான ரெசிபி. இது சோம்பேறித்தனமாக இருக்குது, இதெல்லாம் என்னால் செய்ய முடியாதுன்றவங்க இட்லி பானையில் சேர்த்து இல்லை தண்ணியில் வச்சு எப்படி வேணால் செஞ்சுக்கலாம். ஸோ இதை ஸ்மாஷ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கிறோம். இப்படி நல்லா பசைஞ்சிக்கலாம். அப்படி முடியலன்றவங்க நல்லா மசியில் போட்டு மசிச்சுக்கலாம். இப்போது ஒரு சட்டியில் நல்லெண்ணெய் இல்லை கடலெண்ணெய், நீங்கள் என்ன எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ ஊற்றிட்டு அது சூடான பிறகு கொஞ்சமாக கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு அது வெடித்து வரும்ல, அப்போது ஜீரகம், அது கூட நல்லா ஒரு கைப்பிடி கருவேப்பிலை போட்டு அது பொரிஞ்ச உடனே அடுத்து காரத்துக்கு வெறும் பச்சை மிளகாய் மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். காரம் மிதமாக இருக்கிறவங்க கம்மியாக போட்டுக்கலாம். நான் ஒரு 5-6 கத்திரிக்காய் எடுத்துருக்கேன்ல, அதனால் ஒரு 4 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். நிறைய வெங்காயம், நான் பெரிய பெரிய வெங்காயம் ஒரு 3 வெங்காயம் எடுத்திருக்கேன், பொடியாக இருந்து வச்சுருக்கேன். நான் காரம் கம்மியாக சாப்பிடுவேன், அதனால ஒரு 4 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். நல்லா உரப்பாக வேணும் உங்களுக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு 7-8 பச்சை மிளகாய் கூட போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் வதங்கினே வெங்காயம் போட்டாச்சு. வெங்காயத்தையும் நல்லா வதக்குங்க எண்ணெயிலேயே. அந்த வெங்காயம் வதங்குற கேப்பில் இந்த தோல் எல்லாம் எடுத்துட்டு கொஞ்சம் சூடு ஆறியிருக்கும். அந்த சூடு ஆறின பிறகு இப்போ தோலெலாம் எடுத்துகிட்டு நம்ம கத்திரிக்காவை நல்லா மசிச்சு வச்சுக்க போகிறோம். ரொம்ப சுடுது, அதனால் இது சூடு ஆறதுக்கு லேட் ஆகும் போல். நல்லா சூடான பிறகு நல்லா மசிச்சு வச்சுக்கிறோம். இதுக்கப்புறம் வெங்காயம் நல்லா வதங்கிட்ட பிறகு தக்காளி, வெங்காயம் எவ்வளோ போடுறீங்களோ அதே அளவு தக்காளி போட்டுக்கலாம், இல்லை எக்ஸ்ட்ரா கூட போட்டுக்கலாம். நான் ஒரு 5 தக்காளி போட்டிருக்கேன், பெரிய பெரிய தக்காளி நல்லா பொடியாக அரிஞ்சு அந்த வெங்காயம் வதங்கின பிறகு அதோடு போட்டு இதையும் நல்லா வதக்கணும். நம்ம தக்காளி நிறைய தான் போட்டிருக்கோம், இருந்தாலும் ஒரு ஃப்ளேவருக்கு கொஞ்சமாக ஒரு கட்டி புளி எடுத்து ஊற வச்சுக்கிறோம். ஊற வச்சு நல்லா அதை மசிச்சு விட்டு நல்லா அது பியூரி மாதிரி பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. இப்போது நல்லா வெங்காயம் தக்காளி வதங்கி வருது. இப்போது தக்காளி சீக்கிரம் வதங்கிறதுக்காக கல்லுப்பு கொஞ்சம் போட்டுக்கிறேன், 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் டேஸ்ட்டு பண்ணிவிட்டு வேணுன்ற அளவுக்கு நீங்கள் உப்பு போட்டுக்கலாம். கல்லுப்பு போட்டால் சீக்கிரம் நல்லா வதங்கும் பொடி உப்பு விட, அதனால தான் எப்போவுமே கல்லுப்பு யூஸ் பண்ணேன். இப்போது தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம நல்லா மசிச்சு வச்சுருந்தோம்ல கத்திரிக்காய், அதை எடுத்து போட்டு அதோடு சேர்த்து நல்லா வதக்கும். நல்லா வதக்கணும். ஏற்கனவே நம்ம சுட்டு வேக வச்சு தான் வச்சுருக்கோம் கத்திரிக்காவை, அதனால் ரொம்ப வதங்க தேவையில்ல, கொஞ்சம் வதங்கினாலே போதும். அதோட மஞ்சத்தூள், சும்மா ஃப்ளேவருக்காக மிளகாத்தூள் எனக்கு பிடிக்குமேன்னு போட்டிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சா போடுங்க, இல்லைன்னா பச்சை மிளகாலே உங்கள் காரம் எவ்வளோ வேணுமோ போட்டுக்கோங்க. மிளகாத்தூள் கடை மிளகாத்தூள் இல்லை, எங்கள் அம்மாவோட ஸ்பெஷல்லி மேட் மிளகாத்தூள். இதெல்லாம் வதங்கிட்ட பிறகு நல்லா மத்து வச்சு மசிச்சுக்கலாம். இது மிக்சிலலாம் போடக்கூடாது, மத்து வச்சு தான் மசிக்கணும், இல்லை ஸ்மாஷர் வச்சு கூட ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். அப்புறம் எவ்வளோ தண்ணி வேணும் உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஊற்றி கலந்துக்கோங்க. கடைசியாக கொஞ்சமாக அந்த கரைச்சி வச்சுருந்தோம்ல புளி, அதை ஊற்றிட்டு ஒரு கொதி விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்க, நல்லா புளி கலந்துரும். அப்புறம் உங்களுக்கு தண்ணியாக வேணும்னாலும் தண்ணி ஊற்றிக்கலாம்,
கம்மியாக இல்லை திக்காக தான் வேணும்னாலும் போட்டுக்கலாம். இப்போது நமக்கு நிறைய கொத்தமல்லி போடணும். இதுதான் இந்த கோசுமல்லியோட வாசனையே. அந்த மல்லின்றது வந்து அந்த கொத்தமல்லி தான். ஸோ நீங்கள் தாராளமாக கொத்தமல்லி போட்டு நல்லா கலந்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட கோசுமல்லி ரெடி. இதுக்கு காரைக்குடியில் பொதுவாக இடியாப்பத்துக்கு தான் வச்சு சாப்பிடுவாங்க. ஸோ நானும் அந்த இடியாப்பத்துக்கு தான் வச்சுருப்பேன். செம்ம காம்பினேஷனுங்க, சூப்பராக இருக்கும். இதுக்கு மட்டும் இல்லாமல் இட்லி, தோசை எல்லாத்துக்குமே பக்காவாக இருக்கும். நீங்களும் இதை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா இருந்தால் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.